சிவகார்த்திகேயன் மற்றும் ஜெயம் ரவிக்கு போட்டியை களமிறங்கி இருக்காரு கவின். எஸ் பிளடி பெக்கர் படத்தோட ரிலீஸ் தேதி அறிவிச்சிருக்காங்க. ஓகே, என்ன நடந்திருக்கு, எந்தெந்த படங்கள் போட்டி போட போகுது அப்படின்றத பத்திலாம் டீடைல்டா பார்க்கலாம். விஜய் டிவில கனா காணும் காலங்கள், சரவணன் மீனாட்சி மாதிரியான சீரியல்களை நடிச்சு டீனேஜ்லயே பெண்கள் மனதில் இடம் பிடிச்சவர் தான் கவின். இப்ப தனக்கு ஏத்த மாதிரி கதை தேர்வு செஞ்சு நடிச்சுக்கிட்டு இருக்காரு. அந்த வகையில தான் இயக்குனர் நெல்சனோட தயாரிப்புல பிளடி பெக்கர் அப்படின்ற படத்தில் நடிச்சிருக்காரு. இந்த படத்தோட ரிலீஸ் தேதியை தான் படக்குழு இப்ப அறிவிச்சிருக்காங்க. நடிகர் கவின் நடிப்புல 2021ஆம் ஆண்டு வெளியான படம் தான் லிஃப்ட். இந்த படம் தான் அவருக்கு ஒரு பெயரை ஏற்படுத்தி கொடுத்துச்சு அப்படினே சொல்லலாம். அதற்கு பிறகு கவின் நடிப்புல வெளியான டாடா திரைப்படமானது மிகப்பெரிய ஹிட் ஆகி கவினுக்குன்னு ரசிகர் பட்டாளமே உருவாக ஆரம்பிச்சது. இந்த படத்துல கவினுக்கு ஜோடியா பீஸ்ட் பட புகழ் அபர்ணா தாஸ் நடிச்சிருந்தாங்க. முக்கியமான கேரக்டர்கள்ல பாக்கியராஜ் மற்றும் பிடிவி கணேஷ் நடிச்சிருந்தாங்க. டாடா திரைப்படமானது எல்லா தலைமுறையினரும் கொண்டாடுற அளவுக்கு ஒரு குடும்ப படமா இருந்துச்சு. இந்த படத்தை பார்த்த கமலஹாசனுமே கவின் உள்ளிட்ட படக்குழுவை வெகுவா பாராட்டி இருந்தாரு. டாடா படத்தோட வெற்றியினால நல்ல ஹீரோ அப்படின்னு கிடைச்சிருக்க பெயரை சரியா பயன்படுத்தி சிவகார்த்திகேயன் மாதிரி ஆகணும் அப்படின்ற திட்டம் போட்டு நல்ல கதை தேர்வு செஞ்சு சிறப்பா நடிச்சுக்கிட்டு இருக்காரு கவின். இந்த நிலையில தான் கவின் நடிப்புல சில மாதங்களுக்கு முன்னாடி வெளியானது ஸ்டார் திரைப்படம். இந்த படமுமே வெற்றி அடைஞ்சிருந்தது. கவினோட தரமுமே உயர்ந்திருக்கு. ஸ்டார் படத்துக்கு அப்புறம் தான் நெல்சன் திலீப் குமார் தயாரிப்புல பிளடி பெக்கர் அப்படின்ற படத்தில் நடிச்சுக்கிட்டு இருந்தாரு கவின். இந்த படத்தை நெல்சனோட உதவி இயக்குனராக இருந்த சிவபாலன் இயக்கி இருக்காரு. இந்த திரைப்படமானது தீபாவளி அன்று வெளியாகும் அப்படின்னு சொல்லி படக்குழு இப்ப அதிகாரப்பூர்வமா அறிவிச்சிருக்காங்க. சிவகார்த்திகேயன் நடிச்சிருக்கக்கூடிய அமரன் திரைப்படமும் தீபாவளிக்கு தான் ரிலீஸ் ஆக இருக்கு. நடிகர் துல்கர் சல்மான் நடிப்புல உருவாக்கி இருக்கக்கூடிய லக்கி பாஸ்கர் படமும் தீபாவளி அன்னைக்கு ரிலீஸ் ஆகி இருக்கு. இது மட்டும் இல்லாம ஜெயம் ரவி நடிப்புல உருவாக்கி இருக்கக்கூடிய பிரதர் திரைப்படமுமே தீபாவளிக்கு தான் ரிலீஸ் ஆகி இருக்கு. இந்த ஒரு நிலையில தான் தீபாவளி ரேஸ்ல நடிகர் கவின் நடிப்புல பிளடி பெக்கர் படமும் ரிலீஸ் ஆகி இருக்கு அப்படிங்கிறது குறிப்பிடத்தக்க விஷயம். இந்த முக்கியமான 4 படங்கள்ல இருந்து எந்த படம் பஸ்ல வாரி குவிக்க போகுது அப்படிங்கறது நம்மளும் பொறுத்திருந்து பார்ப்போம். சரி, ஓகே, நீங்களும் மறக்காம கமெண்ட் செக்ஷன்ல பதிவு பண்ணுங்க. இந்த 4 படங்கள்ல இருந்து தீபாவளி ஸ்பெஷலா உங்களோட சாய்ஸ் எந்த படமா இருக்கும் அப்படின்ற உங்களோட கருத்துக்களை